இப்போ அவர் இருக்கும்போது பலரை பலரை சிலரை அல்ல பலரை புறக்கணித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நிச்சயமா அது உண்மையா? நான் அந்த கேள்விகள் அவர் தனிப்பட்ட இல்ல வாசன் அவர்களுக்கு எனக்கு அவர் மேல மரியாதை உண்டு. அதனால அவர் கூற முடியும் அவர் யார் யாரை புறக்கணிதான் அது. ஆனா அந்த பெயர்கள்லாம் நான் உட்காந்து நீங்க பேசி விஷயம் ஒண்ணு பெருசு. உண்மையா அவர் எதற்காக சென்றார் கட்சியை விட்டு நான் அவரை போய் கேட்கணும். அவருடைய அதாவது மக்களுக்காக சென்றால் நிச்சயமாக அவருடன் மக்களும் கட்சி தொண்டர்களும் என்னை போன்றவரும் சென்றிருப்பார்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடன் இருந்து அதன் பலன்களை அனுபவித்து விட்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு மூப்பனார் மக்களினுடைய குரலுக்காக சென்றார். ஆனா ஞானசேகரன் அவர்களையும் ஞானதேசியன் கூட அவ்வளவு தெளிவாக சொல்ல பொய்யை சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்க கூடாது என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன பொய் சொன்னாங்க? காமராஜர் அவர்களுடைய படங்களையும் தலைவர் மூப்பனார் படத்தையும் போடுவதற்கு டெல்லியிலே மேலிடம், மறுபடியும் நான் தெளிவாக சொல்றேன், மேலிடம் தடை செய்தது என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதை ஒர்க்கிங் கமிட்டி சொல்லல. அதுதான் முதல் மேலிடம். இரண்டாவதாக தலைமை சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தமிழகத்தை நியமிக்கப்பட்டுள்ள முகுல் வாஸ்னிக் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி. இந்த முறை இப்ப முகுல் வாஸ்னிக் இருக்காரு. இவங்க மூவர்ல யாராவது ஒருவர் அவர்களுடன் பேசுகையிலே, அபிஷியலாக பேசுகையிலே தலைவர் மூப்பனார் படத்தையும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் படத்தையும் போட வேண்டாம் என்று சொன்னார்களா என்று உண்மையிலே பதில் சொல்லிட்டோம். அப்ப ஏன் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறீங்க? முடிவு பண்ணிட்டா விருப்பம் இல்லைங்க, வெளில போறீங்கன்றது தவறில்லை. ஆனால் பொய்யிலே பிறந்த கட்சியாக இந்த கட்சி இருக்கக்கூடாது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்படி ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு திடீரென்று வெளியேற வேண்டிய நிர்பந்தம் என்ன? ஒருவேளை இதற்கு ஏதாவது நெருக்கடிகள் இருந்ததா? அது அவரை தான் கேட்கணும், என்ன கேட்க முடியாது. நெருக்கடிகள் இருந்ததா இல்லையா, என்ன ஏது, வெளியிலிருந்து நெருக்கடிகள் வருகின்றவா, வெளியிலிருந்து ஏதாவது தூண்டுதல் இருக்கின்றனவா, இல்லை அவரை சார்ந்தவர்களுக்கு தூண்டுதல் இருக்கின்றதா என்றதெல்லாம் இது ஹேஷ்யங்கள். நான் என்ன மறுபடியும் சொல்றேன், எனக்கு நேரடியாக தெரிந்த நான் உண்மை என்று தெளிவாக சொல்லக்கூடிய. ஏன்னா அன்று இரவே நான் இவர்கள் இதை போற்றி சொல்லி ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் வந்தோடனே நேரடியாக நான் முகுல் வாஸ்னிக் அவர்களுடன் தொடர்பு கொண்டு நான் ஒரு அறிக்கை விடுத்தேன்.